வரும்போதே கபரஸ்தான்ல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே பல்ஸ் இல்லாம அப்படி வருவார். அப்படியே என்னங்க குழந்தை பிறந்துருச்சா, காதில் கேட்காத மாதிரி வருவான். குழந்தை பிறந்திருக்கா, பிறந்திருக்கு. காய்ச்சல் 3 நாள் சாப்பிடாம கிடப்பான்ல, அவன் மாதிரி பதில் சொல்றாரு. என்ன குழந்தை? பொம்பளை உள்ள பொம்பளை உள்ள. அன்புக்குரியவர்களே, என்ன பெண் பிள்ளை என்றால் என்ன இலக்காரமா? புஷ்ரா புஷ்ரா, சுப செய்தி மார்க்கம் சொல்லுகிறது. ஷேக் அஹ்மதுல் ஹதரவி என்ற ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். 6 பொம்பளை பிள்ளை. 7வது அந்த அம்மா கர்ப்பிணியா இருக்கிறாங்க. 7வது கர்ப்பிணி. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், என் குலம் செழிக்க, கோத்திரம் செழிக்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் கனவு. அந்த கனவிலே ஷேக் அஹ்மதுல் ஹதரவி நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறார். ஒரு பொம்பளை பிள்ளை வந்துருச்சு. மொத்த நரகம் 7. நரகத்துக்கு இழுத்து செல்லும் போது ஒரு பொம்பளை பிள்ளை எங்க வாப்பாவை நான் இருக்கிற வரைக்கும் எங்க அத்தாவை நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன்ருச்சு. அந்த மலக்கு 2வது நரகத்துக்கு கூட்டு போறாரு. 2வது பொம்பளை பிள்ளை தடுத்துருச்சு. இப்படி 6 நரகத்தில் 6 பொம்பளை பிள்ளை நாங்க அனுப்ப மாட்டோம் எங்க தகப்பனார தடுத்துருச்சு. 7வது நரகத்திற்கு அழைத்து செல்லுகிற போது தடுப்பதற்கு ஆள் இல்லை. திடீரென்று விழித்துக் கொண்ட ஷேக் அஹ்மதுல் ஹதரவி, ரப்பே ஆம்பளை பிள்ளை வேணவே வேணாம், ஆம்பளை பிள்ளை வேணவே வேணாம், எனக்கு இதையும் பொம்பளை பிள்ளையாவே கொடுத்துரு. இன்னைக்கும் பொம்பளை பிள்ளை மாதிரி ஆம்பளை பிள்ளை இருக்குமா? தகப்பனாரை பார்த்து சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பெற்றோர்களை தங்கத்தட்டிலே தாங்குகிற இந்த பெண் பிள்ளைகளை வரதட்சணை என்ற கொடுமையால் இந்த சமூகம் சீரழிக்கிறதே. இன்னும் பச்சையா சொல்றதா இருந்தா, கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மணி குர்ஆனை கிழித்து சாக்கடையில் போட்டுவிட்டு ஓடுகிறாள். என்ன காரணம்னு கேட்கும்போது அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க 4 பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் கூலி வேலை. திருமணம் முடித்துக் கொள்வதற்கு டீ ஆத்துபவன் கூட 25க்கு 25 கேட்கிறான். 25 பவுன் நகை 25,000 ரூபாய் கேட்கிறான். நாங்கள் அத்துக்கூலிகள், முடியாது. மாற்று மத சகோதரன் வந்தான், உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ குர்ஆனை கிழிச்சு சாக்கடையில் போட்டு வரணும்னு சொன்னான். நான் போட்டு விட்டு புறப்பட்டேன். இந்த சமுதாயத்திற்கு மனம் வலிக்கல. அன்பிற்குரியவர்களே, நம் சமூகத்தில் நடக்கிற அவலம். கல்யாணம் முடிக்க ஒருவன் இருந்திருந்தால் நான் மாறியிருப்பேனா? ஒட்டஞ்சத்திரம் மோதினார் மக அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வயசாயிருச்சு ஜராத், 35 வயசாயிருச்சு ஜராத், என் பிள்ளை போய் ஓதுன பிள்ளை போய் அவரை திருத்திடும் ஜராத். அல்லாஹ் அக்பர். இந்த ஊர் சேர்ந்து ஒருவரை தயார் செய்ய முடியாதா? முடியும். ஆனால் இந்த சமூகம் அக்கறையில்லா சமூகம். அன்புக்குரியவர்களே, நிறைய சொல்லலாம். 4வதாக இந்த சமூகத்தை வழிகெடுக்கிற, ஈமானை பறிக்கிற தொல்லைகளின் 4வது வட்டி. வட்டியினுடைய கொடுமை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த சமூகத்தில் வீட்டில் வட்டி இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறோமா? கொடுக்கல் வாங்கலில் வட்டி கலக்காமல் யாராவது இருக்கிறோமா? அடகு இல்லாமல் யாராவது இருக்கிறார்களா? இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இதை விட கடுமையா, வட்டியை விட கடுமையா எதுக்குமே சொல்லல. ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வோடு போராடுவதற்கு, போர் செய்வதற்கு சமம், போர் செய்வதற்கு சமம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ரிபா 70 ஜுஸ்ஆ, வட்டி என்ற மரத்திற்கு 70 கிளைகள். அதில் குறைந்தது என்ன தெரியுமா? ஐசருஹா ஐயன்கிஹ ரஜுல் உம்மா, தன் தாயோடு சேருவதற்கு சமம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லணுமா? 36 முறை விபச்சாரம் செய்வதை விட கொடுமையானது. அர்ரிபா அஷத்து மின் சித்தத்தி வ ஸலாஸீன ஸன்யா. கல்யாணம் முடிச்சவனா இருந்தா 36 முறை கொல்லப்பட வேண்டியவன். இவ்வளவும் சொல்லியும் இந்த சமூகம் வட்டியிலிருந்து விடுபட்டதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமூகத்தை காத்தார்களோ அந்த சமூகம் இன்றைக்கு வட்டிக்கு அடிமையாகி போனதே.
ஈமானை பறிக்கிற அவலங்கள் இந்த சமூகத்தில் நடக்கிறதே. அன்புக்குரியவர்களே, கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், இனி வருகிற காலத்திலாவது இது போன்ற கொடிய பாவங்கள் நம் சமூகத்தில் நம்ம ஊர்ல நடந்துடக்கூடாது. அஞ்சாவது, இன்றைய கல்வி முறை ஈமானை பறிக்கிறது. எந்த கல்வி கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியல. நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசினா போதும் இல்லையா? அதனால மெஷினரிகளில் கொண்டு போய் தள்ளுகிற அவலங்கள் நம் சமூகத்தில் நடக்கிறது. மெஷினரிகள். ஒரு புள்ள சமீபத்தில் வீட்டுக்குள்ள பார்த்தா தனியா போய் எல்லாம் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. என்னடா சர்ச் பண்ணா அங்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அது வீட்டில் இருப்பவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்று உள்ள வச்சு அது ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது.